சென்னையின் அடையாளத்தையே மாற்றும் திட்டம் ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ. சென்னையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் முக்கியமான மெட்ரோ திட்டங்களில் ஒன்றான கிளாம்பாக்கம் மெட்ரோ திட்டம் தொடங்கப்பட உள்ளது. விமான நிலையம் கிளாம்பாக்கம் வழித்தடத்தின் விரிவான திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு இறுதியாக ஒப்புதல் அளித்துள்ளதால் இந்த திட்டம் வடிவம் பெற தொடங்கியுள்ளது. டிபிஆர் விரைவில் மத்திய அரசின் ஒப்புதலுக்காகவும் நிதிக்காகவும் அனுப்பப்படும். மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் வெளியே வங்கிக் கடன் உதவியுடன் இந்த திட்டம் தொடரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு அரசாங்கம் 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோவை நீட்டிக்க திட்டமிட்டுள்ளது. மற்ற நகரங்களில் மெட்ரோ சேவையை அறிமுகப்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. தினசரி 3 லட்சம் பயணிகளால் பயன்படுத்தப்படும் சென்னை மெட்ரோ ரயில் அதன் 2ஆம் கட்டமாக 119 கிலோமீட்டர் தூரம் 3 வழித்தடங்களில் விரிவுபடுத்தப்படுகிறது. இந்த திட்டம் 63,246 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுகிறது. பூந்தமல்லி முதல் கோடம்பாக்கம் வரையிலான முதல் உயர்த்தப்பட்ட பாதை 2025 டிசம்பரில் இயக்கப்படும். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் பாதையை 4,625 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இது விரைவில் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். CMRL என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியாகும். சென்னை மெட்ரோவில் பயணிகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மெட்ரோ வரும் பட்சத்தில் இதை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை பல மடங்கு உயரும். உதாரணமாக 2024 ஏப்ரல் மாதத்தில் 80.87 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்தனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னையில் உள்ள மக்களுக்கும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கும் போக்குவரத்து வசதியை அளித்து வருவதோடு நம்பகத்தன்மையான பாதுகாப்பான வசதியை வழங்கி வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ ரயில்களில் பயணிப்பவர்களுக்கு QR குறியீடு, பயணச்சீட்டு, பயண அட்டைகள், வாட்ஸ்அப் டிக்கெட், பேடிஎம் ஆப் மற்றும் போன்பே போன்ற அனைத்து வகையான பயணச்சீட்டுகளுக்கும் 20% கட்டண தள்ளுபடி வழங்குகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் வாட்ஸ்அப் டிக்கெட் மூலமாக மற்றும் பேடிஎம் ஆப் மூலமாகவும் பயணிகள் தங்கள் பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மெட்ரோ ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களை பராமரிப்பதில் மிகுந்த ஒத்துழைப்பு நல்கி வரும் அனைத்து பயணிகளுக்கும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.